நாள் 4. இயேசுவும் புதிய உடன்படிக்கையும் உலகத்தையே தலைகீழாக மாற்றியது. சபையும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் பழைய ஏற்பாட்டு வெளிப்பாட்டின் கலாச்சாரத்திலே வாழ்வது போல தெரிகிறது. தேவனை பிரியப்படுத்த நாம் பெரும்பாலும் சட்டதிட்டங்களை தான் நாடுகிறோம். பழைய உடன்படிக்கை காலங்களிலே இஸ்ரவேல் தேவ பிரசனத்திலிருந்து தூரத்தை வைத்திருந்தனர். இரட்சகர் வந்து புதிய உடன்படிக்கையை நிறுவிய போது பரிசுத்தத்தை குறித்த கருத்து தலைகீழாக மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் மக்களால் கடைபிடிக்க முடியாத தேவனுடைய எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து வெளிப்படுத்தின. ஆனால் கிருபை வந்து எல்லாவற்றையும் மாற்றியது. தேவனுக்கு முன்பாக உன்னை நீயே சுத்திகரிக்க நீ போதுமானதை நீயாக செய்ய முடியாது. நமக்கு ஒரு இரட்சகர் மிகவும் தேவை. நாம் அந்த உணர்வுடன் வாழ வேண்டும். தேவ தயவை பெற நாம் போதுமான அளவுக்கு உழைக்க முடியாது. நாம் அவர் தயவை பெற்றுள்ளோம் ஏற்கனவே. பட் நம்மிடத்தில் ஏற்கனவே உள்ள தயவை அதிகரிக்க அந்த தயவிலிருந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் தேவனின் தரங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் உள்ள மனு குலத்தின் குறைபாடுகளை மட்டுமே காட்டியது. இயேசு கிருபையின் உடன்படிக்கையை அறிமுகப்படுத்த வந்தபோது அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஆம், நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளைகள் இருந்த போதிலும் கிருபைக்கோ ஒன்று மட்டுமே உள்ளது. இயேசு கிறிஸ்து என் ஆள் தத்துவம். இயேசு நானே சத்தியம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் நானே வழி என்றும் சொன்னார். அதாவது நான் இயேசுவை பார்க்கும்போது தேவனின் பரிசுத்த தரத்தையும் அங்கு செல்வதற்கான வழியையும் நான் காண்கிறேன். உலகத்தையே இயேசு தலைகளாக மாற்றினார். இயேசு தேவனை நம் பிதாவாக வெளிப்படுத்தினார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! நீங்கள் அதை கண்டு வியப்படையவில்லை என்றால் பழைய உடன்படிக்கை ஜனங்கள் தேவனுடன் எப்படி உறவு கூர்ந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று அர்த்தம். இயேசு சொன்னார் யோவான் 15:5, நான் இனிமேலும் உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்லப் போவதில்லை. ஏனெனில் ஒரு வேலைக்காரன் தம் எஜமானுடைய வேலைகளை அறிய மாட்டானே, நானோ உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்திலிருந்து நான் அறிந்து கொண்டவற்றை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இதுக்கு என்ன அர்த்தம்? சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்திலே வாழலாம். நாம் அன்றாடம் நடக்கும் சூழ்நிலைகளே, குறிப்பாக நம்ம ஊழியம் செய்யும் போது தேவ பிரசன்னத்தை அழைக்கலாம். வில் ஜான்சன் சொல்லுவது போல பழைய உடன்படிக்கையின் வெளிப்பாடு பாவம் வல்லமையுடையது என்பதையே வலியுறுத்துகிறது. அது தான் தொடுகிற அனைத்தையும் அழித்து விடுகிறது. அதனால்தான் குஷ்டரோகியை தொட்டவர் அசுத்தமாக கருதப்பட்டான். புதிய ஏற்பாட்டிலே நிலைமை மாறுபட்டுள்ளது. அவர் குஷ்டரோகியை தொட்டபோது அவன் குஷ்டரோகம் சுகமாயிற்று. யோவான் 1:4-5 யோவான் இதைத்தான் மிகவும் வல்லமையாக சொல்லுகிறார். அவரில் இயேசுவில் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனே எல்லா மனிதருக்கும் வெளிச்சமாக இருந்தது. அந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கிறது. ஆனால் இருள் அதை ஒருபோதும் மேற்கொள்ளவில்லை. நீங்கள் போய் இயேசுவை சொல்லும்போது நீங்கள் உங்களை பற்றி யோசிக்காதீங்க. இயேசு இருக்கிறாருங்க. அவர்தான் ஜீவன், அவர்தான் வெளிச்சம், அவரே சத்தியம், அவரே வழி. லெட் ஜீசஸ் டூ த ஒர்க். யோவான் 1:16-18 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையால் கொடுக்கப்பட்டது, கிருபையின் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். கிருபையே வழி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். சத்தியம் என்பது இயேசுவை போலவே இருப்பது. ஆனால் முதலில் அதற்கு முன்பாக இங்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த வசனத்தில் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்து முதல்ல கிருபை அப்படின்னா என்னன்னா, அவருடைய கிருபை சிலுவையிலே நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் முடித்த வேலையின் மூலம் அந்த வழியை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு அவர் மும்முறை பரிசுத்தமாக இருக்கிற பிதாவை வெளிப்படுத்துகிறார். அந்த பிதாவுக்கு பயந்து ஓடுவதற்கு பதிலாக இயேசு சொன்னார், அந்த கிருபையின் சிங்காசனத்தை தைரியமாக அணுக ஒரு வழியை உருவாக்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை பார்க்கும்போது அவர் பவுலிடத்தில் சொன்ன அந்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்பதை நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் இதை ஆயத்தம் பண்ணிக்கின்ற போது அந்த காரியத்தை தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்ல சொன்னார். என் கிருபை உனக்கு போதும் என்று உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார். திரும்ப திரும்ப கேளுங்க. காலையில் எந்திரிச்சோன்ன கேளுங்க. உள்ளேயும் உனக்குள்ளேயும் வெளியேயும் நீ சாதிக்க வடிவமைக்கப்பட்ட எதற்கும் எல்லாவற்றுக்கும் அவருடைய கிருபை போதுமானது. அதுவே வளர வழி. உங்கள் முயற்சியை நம்புவதன் மூலமாக அல்ல, ஆனால் கிருபையின் மேல் கிருபையை பெறுவதனால. மனிதனால் சாத்தியமில்லாத நீதியின் தரங்களை அடைய அவர் கிருபை எனக்கு போதும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனிதனால் சாத்தியமற்ற சாதனைகளை செய்வதன் மூலம் ஆயிரக்கணக்கானவர்களை சென்றடைய அவர் கிருபை எனக்கு போதும். ஆமென்.